அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பாராமீட்டர் ரைட் எனேபிள் அதை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் Fanuc CNCல. சரி, இப்போ இந்த பாராமீட்டருக்கு நம்ம போனோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பொசிஷன் ஸ்கிரீன்ல இருக்கு. ஸோ நீங்க சிஸ்டம் ஸ்கிரீனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி பாராமீட்டர் வரும். ஸோ இந்த பாராமீட்டர்ல இருக்கிற பாராமீட்டர்ஸை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா டைரக்டா நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க சேஞ்ச் பண்றேன்னு பாருங்க. ஏதாச்சும் ஒரு பிட் நான் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நான் இங்க 1ன்னு கொடுத்துட்டு இன்புட் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா ரைட் ப்ரொடெக்ட்னு வருது. சரி, இப்போ எப்படி நம்ம இதை மாத்தலாம் அப்படின்னா நீங்க பிரஸ் பண்ண வேண்டியது இந்த ஆஃப்செட் பட்டன் நமக்கு இருக்கும். ஆஃப்செட் செட்டிங் இருக்கும். ஸோ ஆஃப்செட் செட்டிங்ல போனீங்கன்னா இந்த மாதிரி ஹேண்டி ஸ்கிரீன் வரும். ஓகே, இந்த செட்டிங் ஹேண்டி ஸ்கிரீன்ல பாராமீட்டர் ரைட்னு இருக்கும். இது நம்ம எனேபிள் பண்ணா மட்டும்தான் பாராமீட்டர்ஸை நம்மளால மாத்திக்க முடியும் Fanuc CNCல. சரி, இதுக்கு நம்ம சரி இங்க வந்தாச்சு. இப்போ நான் 1ன்னு கொடுத்துட்டு இன்புட் பண்றேன். ராங் மோட்னு வருது. ராங் மோட்னா அப்ப நான் எடிட் மோட்ல போடணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி இப்போ எடிட் மோட்ல போட்டு பண்றேன். அப்ப என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இதுவுமே ராங் மோட். அப்ப எடிட் மோட்லயும் நம்மளால பாராமீட்டர் ரைட்டுக்கு இந்த எனேபிள் என்ற ஒரு சிக்னலை கொடுக்க முடியாது. இப்போ நான் MDI மோட்ல கொடுக்குறேன். 1 கொடுத்துட்டு இன்புட் கொடுத்துக்கிறேன், எடுத்துக்கிச்சு. ஸோ இப்போ நம்ம பாராமீட்டர் ரைட் எனேபிள் ஆயிடுச்சு. இப்போ நீங்க பாராமீட்டர்ஸை மாத்திக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டம் போயிடுங்க, பாராமீட்டர் இங்க நான் 1ன்னு கொடுத்து இன்புட் பண்றேன். 1 மாறிடுச்சு. இப்போ என்னோட பாராமீட்டர்ஸ் என்னால மாற்ற முடியுது. ஏன்னா நான் பாராமீட்டர் ரைட் எனேபிளை ஆன் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு ஆன் பண்ணதும் மெசேஜ் வந்துடும், SW000 பாராமீட்டர் எனேபிள் சுவிட்ச் ஆன். ஒரு சில இதில் நீங்க ரீசெட் பண்ணா ரீசெட் ஆகும். அப்படி இல்லைன்னா ரீசெட் பிளஸ் கேன்சல் இருக்கும் இல்லையா, இந்த CAN, இது ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா அலாரம் இந்த கிளியர் ஆகிடும். பட் நம்மளுக்கு இந்த பாராமீட்டர் ரைட் எனேபிள்ன்றது ஆன்ல தான் இருக்கும். ஸோ நீங்க பாராமீட்டர்லாம் நீங்க மாத்திக்கலாம் இதை ஆன் பண்ணதுக்கப்புறம். சரி, இப்போ அகைன் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா சேம் அதே மாதிரி ஆஃப்செட்ல இருக்கும். செட்டிங் போங்க, இதுல பாராமீட்டர் ரைட்னு இருக்கும் இல்லையா, இதுல நம்ம 0 கொடுத்துட்டு அகைன் நீங்க இன்புட் பண்ணீங்கன்னா அது ஆஃப் ஆயிடும். ஸோ இப்போ நம்ம பாராமீட்டர் ரைட்டை ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு சில பாராமீட்டர்ஸ்லாம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ண சொல்லுவோம் நம்ம சிஸ்டம். அதுக்கேற்ற மாதிரி பாராமீட்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ இப்படி தான் ஒரு Fanuc CNC எடுத்துக்கிட்டீங்கன்னா பாராமீட்டரை எனேபிள் பண்றது, டிசேபிள் பண்றது. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.